வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எக்கு வெஜிடபிள்ஸ் வச்சு எக்கு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் பூண்டும் இஞ்சியும் பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. அதை லைட்டாக எண்ணெயில் நம்ம கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரெஷ் உரிச்ச பட்டாணி, அது ஒரு 1/4 கப் போல் சேர்த்துக்கோங்க. கேரட், ப்ரொக்கோலி ஜஸ்ட் வார்ம் வாட்டரில் டிப் பண்ணிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்தாச்சு. பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குடமிளகா இதையும் சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா நம்ம எண்ணெயில் கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுறலாம். வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு திருப்பி ஒருக்க நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் லெவலில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஆஃப் பாயில் வரையிலும் குக் ஆகணும், அதுக்காக தான். கேரட் உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. காயிலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். காய் முன்னைக்கும் இப்போ கொஞ்சம் நல்லாவே சுருங்கி வந்திருக்கு. நல்லா கலந்ததுக்கப்புறமா திருப்பி ஒருக்க மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் திருப்பி நல்லா எடுத்து கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் 1/2 hour போல் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சாதத்தை வேக வச்சு நல்லா ஃபேனில் உணர்த்தி வச்சுருங்க. அரிசி உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தேவையான அளவு சாதத்தை வடித்த சாதத்தை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதை அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு பவுலில் எக்கு எடுத்து உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு இன்னொரு எக்கு, நான் 2 எக்கு சேர்த்துருக்கேன். 2 எக்கையும் கப்பில் உடச்சி ஊற்றியாச்சு. ஏன் இதில் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, கெட்டு போனதாக இருந்தால் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் ஆயில் விட்டு சூடானதும் நம்ம உடச்சி வச்ச கிண்ணத்தில் இருந்த எக்கை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. உரப்புக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு எக் என்ன சேஃபில் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பெருசாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகி உடச்சி விடுங்க. கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்ததுன்னா போதும் அப்படின்னா நீங்கள் இப்போவே உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த போல் கலந்து விடுங்க. எக் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஈரப்பசை இல்லாமல் நல்லா எக்கை குக் பண்ணிக்கலாம். எக்கு நல்லா குக் ஆயிருச்சு. இதை நம்ம சாதத்தோடு கலந்துக்கலாம். சாதத்தோடு கலந்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். எக்கு, வெஜிடபிள்ஸு, ரைஸு எல்லாமே நல்லா ஈவனாக கலந்து வர்றது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு நம்ம வெஜிடபிள்ஸ் வேகையில் சேர்த்துருப்போம், சாதம் வேகையில் உப்பு சேர்த்துருப்போம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்ததுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது திக்கான சோயா சாஸு, ஸோ 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சில்லி சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மேலால் கொஞ்சம் மிளகுத்தூளை தூவிக்கோங்க. சாஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், ஸோ அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க, எல்லா பக்கம் படுறது போல் கலந்துட்டு ஃபைனல் டச் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் கூட க்ரீன் லீஃப் இருக்கும் இல்லைங்களா, அதை கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் வித் எக்கு ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக தயாராகிருச்சு. அந்த ஹீட்டோடவே நீங்கள் கிச்சப்போட வச்சு பரிமாறையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை அப்படின்னா நீங்கள் மேலால் கொத்தமல்லி இலையை கூட நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அழகாக பரிமாறுங்க. ஏன்னா குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய போட்டு நம்ம வீட்டிலையே செய்கிறனால ஹெல்த்தியாக செஞ்சுருப்போம். அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த வெஜிடபிள்ஸ் வித் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.